புரியல. ஓ ஹரியனா 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 மறந்துடுவோம். ஹாய் கைஸ் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி ஆஃப் ரோடு வந்து அந்த ட்ரிப்பு அந்தளவுக்கு ஓரளவுக்கு இதே இல்லை தலை. அந்த ரோடு வந்து நார்மல் ரோடு மாதிரி இருந்துச்சா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரி இங்கே இருந்துட்டு ஆசனூர் வழியாக போகிற வழியில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 வண்டி மட்டும் இங்கேருந்து கிளம்பி சரி இந்த ரோட்டில் போகலாம், இந்த ரோடு நல்லா இருக்கு, அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு செம்ம இதாக அட்வென்ச்சராக இருக்குன்னு தலை. ஏன்னா நாங்கள் எப்படி சொல்கிறது, திம்மம் போயிட்டு கொலைவால் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹரியனா இவங்க மட்டும் இந்த ரோட்டில் பூந்து போயிட்டாங்க. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் அந்த வழியாக அப்படியே இறங்கி வந்துட்டோமா, அதனால் சரி இந்த ரூட்டில் போய் பார்க்கலாம்டா நல்லாயிருக்கும் அப்படின்னாரா, அதனால தான் சரி இந்த ரோட்டில் போகலாம். இங்கேயே டயர் இப்போ ஆக ஆரம்பிக்குது இந்த ரோட்டுக்கு. மாமா நீ உட்காந்தினாதான் எனக்கு இது இப்போ பிடிச்சிக்க முடியும். ஐயோ கைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இருட்டாயிட்டா வண்டியே ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரோட்டில் ஆப்போசிட்லேயே வண்டியே வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் டக்குனு முன்னாடியே போயிடலாம், மணி போய் 5 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போனோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியே இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த ரோட்டில் தனியாக போயிட்டோம்னா யானை கிட்ட மிதி வாங்கி அடி வாங்கி சாகணும். இந்த ரோட்டில் தாண்டா ஓட்டினாங்க அவனுக்கு. எத்தனையில் 80 படுக்க போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி வந்தது இந்த ரோட்லையே அதில் இல்லைல்ல. நாங்கள் வந்து அது வந்து அந்த ரோடு. நம்ம போகிறதெல்லாம் இப்படி தான் இருக்குமா? இதை விட மோசமாக இருக்குதா இந்த மண் ரோடா இதே மாதிரி தார் ரோடா? இதே ரோடு தான். பேக் பிரேக் மட்டும்தான் அப்ளை. 2 பிரேக் அடிச்சா அவ்வளோதான். இதுங்கள் இங்கிட்ட வந்து நக்க வேண்டியதேன். வருவலன்ட்டு சொல்லுவேன் அண்ணனுக்கு ஒரு ஆப்பாயம். ஐயோ இதுல எல்லாம் வந்தா கார்னரிங் ரோடு. ப்ரோ அந்த இடத்துல கார்னரிங் பண்ணும்போது இழுத்துருச்சு ப்ரோ ஒரு சைடு. ஐயோ கடவுளே. வீடியோ எடுத்துக்கோ. எடுத்துட்டு தான் இருக்கேன். அருமைடா நல்லா பிடிச்சிக்கோ. போனா ஸ்டேக் ஆகிறதுக்குலாம ஓரளவுக்கு ஆகுது. ஸ்டெபிளைஸ் போட்டுக்க, நீ ஸ்டெபிளைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதோட பண்ணிக்கோ. எங்கே போய் ஆனால் பிடிக்கணும். ஐயோ இடையும் பிடிக்கிட்டா போல பிடிக்கிட்டா. பாட்டிமா போயிட்டு பாய். இன்பமலை ஏறும்போதே அந்த சைடில் ஒரு இடத்துல உசுக்கு போயிட்டு வந்திருக்கு. எனக்கு உசுரே இல்லை, எவனை பார்த்துட்டு வந்தேன் நான். தண்ணா போல வாம்புல ஆயிடுச்சு. அதுல அந்த லாரிக்கார குறுக்கில் வந்து லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு. இல்லை ஒரு நிமிஷம் பிடிச்சி போயிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. யானை சாணியெல்லாம் கிடக்குது. ஐயோ அதான் போயிட்டேன். பார்த்து சேஃபாக வாங்க. யானை ஈடு தூக்கிட்டு போயிட போகுது நைட்டு விருந்துக்கு. அது ஒன்றும் இல்லை, டயர் காலில் ஓட்டிகிட்டு இருக்குமா? டயரே இல்லை. எங்கள் அம்மா மனசுக்குள்ள ஏண்டா இப்போதாண்டா 5000 ரூபாய்க்கு வண்டி ரெடி பண்ண, அடுத்த செகண்டே அடுத்த ரோட்டில் போய் ஓட்டிருந்தீங்கன்னா சவுண்ட் வருது. என்ன தெரியல, அது சைனு சவுண்டு. சடக்கு தானே. அதான் சைனு இது சைனே போயிடுச்சு. செயின் பிரேக்கெட் போயிடுச்சா? சைனே போயிடுச்சு. சைன் மாற்றணும். 2 வருஷம் போகுது அவ்வளோ சைனு. செயின் ப்ராக்கெட்டு அதான் சைன் ப்ராக்கெட்டு தான் மாற்றணும்.
எல்லாமே மாற்றிட்டேன். ஆனால் வண்டி மட்டும்தான் மாற்றவனே, அதையும் மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். இதான் கடம்பூராயா? இது இல்லையா? இது இல்லை. கடம்பூர் கூட 30 கிலோமீட்டர். போய்கிட்டி ஓரமாக போ. நீ பாட்டுக்கு கொடுக்கல வந்துட்டு என் தாலி அடுத்து இருந்து போயிடாத. அடே அப்பா செம்மையாக இருக்குடா அடே வியூவு. அந்தந்த நிமிஷம் அப்படி இப்படி என்ஜாய் பண்ணிக்கணும். ப்ரோ அங்கிட்ட ஹரியானா பறக்கிறாரு. ஏன்னா இது ஆஃப் ரோடுன்னு மல்லமா போ, ஏன் இப்படி போற? உங்களை எல்லாம் எந்த ரோடா இருந்தா என்னடா சாவி போட்டால் வண்டி போகுதா? போகுது, அவ்வளோதான். என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அழகாக இருக்கு. அவரு எடுத்து விடு. இப்போ தெரியுதா பின்னாடியே கொண்டு வர கஷ்டம். அவர் நினைப்பாரு ஏன்டா மாட்டை ஏவி விடுற என் மேல, கண்டா போட்டு ஏவி விட்டுட்டு இருக்கேன். இதுதான் ஆஃப் ரோடா? அருமைடா அருமைடா. மாமா டோலக் போட்டு போலாமா? எனக்கு ஒரு ரோடே தெரியல. ஓட்டிட்டு இருக்கிறியா நீ? அவங்க பின்னாடி டயரை பார்த்து தான் ஓட்டிட்டு இருக்கு. அந்த டயர் எந்த வளையுதோ அந்த வளர்த்துக்கிறது. பள்ளத்துக்குள்ள நீ பள்ளத்துக்குள்ளே வந்துடுறது. இல்லை நான் பிரேக் அடிப்பேன். அங்கிட்டு வழி இல்லை, சொல்ல வேண்டியது தானே. மூதேவி அங்கிட்டு பள்ளத்தாக்குன்னு எங்கே போனாலும் பின்னாடியே வருவது. ஏமா இன்னும் இப்படி எனக்கு மாதிரி ஏறுது. மாமா பறக்கிறாரு கல்ல தூக்கி. கல்லுக்கு வந்து கொட்டி குட்டின்னு அடிக்கணும். மாமா வா மாமா, நம்ம டோலக் போட்டு போகலாம். மாமா பின்னாடி கல்லெல்லாம் பறக்குது மாமா. ஹெல்மெட்ல இருந்து அடிக்குது. பாய். ஒரு ஸ்மைல், அந்த குழந்தையோட ஸ்மைலை பார்க்கும்போது 1000 கஷ்டங்களும் மறந்து போகும். மாமா என்னை விட்டுட்டு போகாதீங்க, இருங்க நானும் கூடயே வரேன். இங்க ஹரியானா மட்டும்தான் காணுமா? ஆமாம், 135 இங்கே தான் இருக்கு. எல்லாமே இங்கே தான் இருக்கும். இருக்குது பாரு. ரோட்டை உடச்சிருக்காங்க. ஆமாம், ரோட்டை உடச்சி போட்டுருக்காங்க. இவங்க போட்டு அதே அப்பா இருக்குது. எங்கள் அம்மா வீடியோ பார்த்ததுன்னா மனசே விட்டுரு. ஏண்டா அப்படி வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டரில் வீடுதா அப்படின்ட்டு அதை விட்டு போயிட்டு 40 கிலோமீட்டர் சுற்றி வரீங்க. அதில் வந்தால் 28 என்னமோ தான். நேரம் வீடு போயிடலாம். அது நேராக வீடு போகலாம் மேரா. அதை விட்டுட்டு ஏன்டா இதில் வந்துட்டு இருக்கீங்க? ஆமாம், அட்வென்ச்சருமா? சரி சரி வா வா. வீட்டுக்கு வாடி, வீட்டுக்கு வாடி. நைட் டைமில் வந்தால் நினச்சி பாரு. கண்ணு தெரியாத ஒன்று தெரியாது, கண்ணு தெரியாது ஒன்று தெரியாது, குத்து மாற்றி பார்த்தா ஓட்டிகிட்டு இருக்கோங்க. அவ்வளோதான்.
போடு. ஆஃப் கைஸ் அடுத்து ஆஃப் ரோடு முடிஞ்சாச்சு உனக்கு மண் ரோடு கண்ணை மூடி படுத்துக்கடா ஐயோ என்றது இப்படியா? ஓகேடா தங்கம் கடம்பூர் இப்போதான்டா கேட்டேன் கடம்பூர் பாய்டா பாய் பாய்